ரம்யா ரம்யா 7:30 பாரு, காலேஜ் போன எந்திரி. 7 தானே நீ ஆகுது. காலேஜ்க்கு டைம் ஆச்சுல்ல, கிளம்பணும்ல. காலேஜ் பஸ் மிஸ் பண்ணிட்டான்னா இந்த காஃபியை குடிச்சிட்டு கிளம்பு. போ போ போ, ரெடியா? காலையிலே உயிரும். என்னடி தூங்கி எழுந்துச்சு நேரமா அது? காலேஜ் போகணும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. போ போய் குடிச்சு கிளம்பு முதல்ல. நீயும் காலையில ஏமா இப்படி பண்ற? அம்மா நான் காலேஜ் கிளம்பிட்டேன், போயிட்டு தரேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. அண்ணி காலேஜ் கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. காலேஜ் போறது முக்கியம் கிடையாது, நல்லா படிக்கணும், அதுதான் முக்கியம். ஓகே, போயிட்டு வா. ரம்யா நில்லு. காலேஜ் போற பொண்ணுக்கு போன் எதுக்கு? அண்ணி அது ஏன் போன்? இது உன் போன் தான் ரம்யா. இங்க யாரும் முழுங்கிட்டு போறது கிடையாது, உன் ரூம்ல தான் இருக்கும். ஈவினிங் வந்து எடுத்துக்கோ. அது எது இல்ல எது? இங்க இருந்து பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுமா? போனதும் காலேஜ் பஸ் வந்துடும், அதுக்குள்ள உன் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நீ பேசிட்டு போவ. காலேஜ் போனதும் கிளாஸ் கவனிக்கணும், ரிட்டர்ன் வரும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பஸ்ல பேசிட்டு வருவேன். இதுக்கிடையில உனக்கு போன் எதுக்கு? ரீல்ஸ் பாப்பையா இல்ல பசங்க கூட கடலை போடுவியா? இங்க பாரு ரம்யா, காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு சொர்க்கம் மாதிரி, அதை அனுபவிக்கணும். அதை மிஸ் பண்ணிட்டேன்னு வையேன், அது ஜென்மத்துக்கு உனக்கு கிடைக்காது. போய் காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணு. போ, காலேஜ் டைம் ஆச்சு, கிளம்பு. ஸ்குவாடு பின்னாடி பின்னாடி கிரானி தூக்கி போடுறேன். ரம்யா என்ன பண்ற? சும்மா தானே இருக்கேன். நல்லதா போச்சு, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அத்தை காய்கறி உரிச்சிட்டு இருக்காங்க, நான் சமையல் பண்ணிட்டு இருக்கேன். வந்து அவங்களுக்கு ஒத்தாசையாரு வா. அண்ணி சண்டே தானே, இன்னைக்கு ஒரு நாள் தானே என்னால ஃப்ரீயா இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு நாளாச்சும் எனக்கு ரெஸ்ட் கொடுங்களேன். ரெஸ்ட் எடுக்க எடுக்க நல்லா தான் இருக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டே இருந்தா ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிடும், அதுக்கப்புறம் காலேஜ் போக கூட தோணாது. வா, வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. வான்னு சொல்ற, உட்கார்ந்துட்டே இருக்க. போய் காய்கறியை வெட்டு போ. அத்தை நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஏமா அவளை தொந்தரவு பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டுமே? முதல்ல உங்களை சொல்லணும் அத்தை, இவ்ளோ செல்லம் கொடுத்து வளர்த்ததே நீங்க தான். பொம்பளை பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கலாம், ஆனா இவ்ளோ செல்லம் கொடுக்க கூடாது. போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, அவ இந்த வேலையெல்லாம் செஞ்சதில்ல. காய விட்டுன்னு கைய வெட்டிட்டா என்னமா பண்றது? கைக்கும் காய்க்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இவ ஒன்னும் சின்ன பப்பா இல்ல. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க, போய் வெட்டு. ரம்யா, இனிமேல் நீ கம்ப்யூட்டர் கிளாஸ், டைப்ரைட்டிங் கிளாஸ் போகணும். காலேஜ் முடிச்சதும் நேரா அங்கதான் போகணும். மணி 8 ஆனாலும் அங்க முடிச்சுட்டு தான் நீ வீட்டுக்கு வரணும், புரியுதா? அண்ணி என்னன்னு நீங்க ஏதோ சின்ன குழந்தைய டியூஷன் அனுப்புற மாதிரி இவ்ளோ ஷெட்யூல் கொடுத்து என்னை ஃபாலோ பண்ண சொல்றீங்க. நான் ஃபாலோ பண்றியான்னு கேட்கல, ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். அண்ணி ரம்யா, அண்ணி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லைல்லம்மா. கம்ப்யூட்டர் கோர்ஸ் தானே படிக்க சொல்றா, ஒரு நல்லதுக்கு தானம்மா. ஏன் இந்த பிடிவாதம் பிடிக்கிற? என்னம்மா நீயும் இப்படி இருக்க? அண்ணி வந்ததுல இருந்து எனக்கு இந்த வீட்ல இருந்த ஃப்ரீடமே போயிருச்சு. பல நாடுகள் சேர்ந்து ஒரு நாட்டு மேல குண்டு போட்டு மக்களை சாவடிக்கிறாங்க. பதிலுக்கு அந்த ஒரு நாடு பல நாடுகள் மேல குண்டு போட்டு மக்களை கொத்து கொத்தா சாவடிக்கிறாங்க. அதுல மிச்சமான பல பேரு உசுர கையில பிடிச்சிட்டு ஃப்ரீயா சுத்துறாங்க. எப்பேற்பட்ட நாட்டுல இருந்துகிட்டு ஃப்ரீடமே இல்லைன்னு சொல்ற? இந்த வெங்காய அரசியெல்லாம் ஒட்டி கடையோட வச்சுக்கோ. இப்ப எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு தெரியுமா?
சரி என்னாச்சு சொல்லு. அண்ணி என்னோட எல்லா விஷயத்துலயும் தலையிட்டு இருக்காங்க. நான் காலேஜ் போறப்பெல்லாம் போன் எடுத்துட்டு போக கூடாதாமா. சண்டே வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அப்பயும் போன் யூஸ் பண்ண கூடாதாமா. வீட்டுல நான் சும்மா இருந்தாலே அந்த வேலை செய் இந்த வேலை செய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா டைப்ரைட்டிங் கிளாஸ் போன ஆர்டர் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணி கரெக்டாக தானே சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங் கிளாஸ் போய் எக்ஸ்ட்ரா ஸ்கில் லேர்ன் பண்ணிக்கிட்டா உன்னோட ஃபியூச்சருக்கு தான் நல்லது. வீட்டில் உட்காந்து வெட்டியாக ஃபோன்ன்றதுக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலாம், லைப்ரரி போகலாம், அட்லீஸ்ட் புக்ஸாவது எடுத்து படிக்கலாம்ல. போனையும் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நோண்டாதுன்னா அந்த கருமத்தை வச்சு உன் தலையை சீவ முடியும். மொபைல் ஃபோன்ஸுங்கிறது எஜுகேஷன் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஆனால் நீ உட்காந்து டைம் வேஸ்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி வெட்டியாக உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக கொஞ்சமாக எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுன்னு தான் சொல்கிறோம். வர நீயும் உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ற. உங்கள் அண்ணி சொல்கிறதெல்லாம் இப்போ உனக்கு கசக்க தான் செய்யும். ஏன்னா நீ அவளை புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான். என்னைக்காவது ஒரு நாள் நீயே அவளை புரிஞ்சுப்ப, அன்னைக்கு நீயே மாறுவ. அம்மா நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பிட்டேன், போயிட்டு வந்துடுறேன். ரம்யா, சொல்லுங்க நீ. எங்க போற? பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் நீ. அதான் எங்க போறேன்னு கேட்டேன். பக்கத்துல தான் காம்ப்ளெக்ஸ்க்கு. அங்க உனக்கு என்ன வேலை? அத்தை ஏதாவது வாங்கிட்டு வர சொன்னாங்களா? இல்ல உனக்கு ட்ரெஸ் ஏதாவது எடுக்கணுமா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் போறாங்களாமா, அதான் என்னையும் கூப்பிட்டாங்க. நான் சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வந்துடுறேன். சும்மா போயிட்டு வரேன். சரி, வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போ. ஏன் நீ இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறை? இந்த ட்ரெஸ்க்கு குறைலாம் ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெஸ்ஸை வீட்டோட வச்சுக்கோ. வெளில போகும்போது நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அண்ணி இந்த ட்ரெஸ் அப்படியே நீ போவே வேணாம். அண்ணி மாத்திக்கிறேன். வரும்போது காய்கறி மட்டும் வாங்கிட்டு வா. தலை எழுத்து. அம்மா, அது நானும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு ட்ரிப்பு போறோம்மா. அண்ணா கிட்ட கேட்டு ஒரு 3000 மட்டும் வாங்கி கூட. காலேஜ் ட்ரிப்பா இல்லை ஐவி போறீங்களா ரம்யா? அண்ணி அப்படி இல்லை, நாங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து ஒரு 10 பேர் கிட்ட போறோம். என் ஃப்ரெண்டு பிரியா கார் வச்சிருக்கா, அவ நல்லா டிரைவ் பண்ணுவா, அதான் அவ கார்லயே போலான்னு. பொண்ணுங்க மட்டும் போறீங்களா இல்லை பசங்களுமா? நான் படிக்கிறது உமன்ஸ் காலேஜ். ஓகே, பட் பொண்ணுங்களா போகிறது இட்ஸ் நாட் சேஃப் ரம்யா. ஸோ நீ ட்ரிப்பை கேன்சல் பண்ண சொல்லிடு. இல்லை அப்படியே போயே ஆகணும்னா வீக்கெண்டில் வந்துட்டு ஒரு பெரிய ட்ராவல்ஸாக பிடிச்சி எல்லா பொண்ணுங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸோட சேர்த்து போவோம். நாங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுறோம், நீங்கள் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன சஜஷன் அண்ணி? எல்லாரும் ஒன்றா போகிற மாதிரி இருந்தால் போவோம். அது முடியாது அப்படின்னா முடியாது. போ, உள்ள போ. கவிதா, ஒரு நாள் தானம்மா. என்னத்த நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? இவ எவ்வளவு காலம் கெட்டு கிடக்கு தெரியுமா? எப்படி அதை தனியா விட முடியும்? இது நம்ம ரம்யாவுக்கு மட்டும் சொல்லல, நம்ம ரம்யா மாதிரி இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். சரி, நாங்க எங்கேயுமே போல, போதுமா? சந்தோஷமா? என்னம்மா சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுட்டா? ரம்யா, ரம்யா, அழாதம்மா, கதவை தர. கொஞ்சம் சாப்பிட்டு படுமா. ரம்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உட்காரு. என் மேல எதுக்கு உனக்கு இவ்வளோ கோவம் சொல்லு. காலைல சீக்கிரமா எழுப்பி விட்டதுக்கு, அதிகமா ஃபோன் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னதுக்கு, அம்மாக்கு ஒத்தாசையா இருன்னு சொன்னதுக்கு, வீட்டுக்கு போற ட்ரெஸ்ஸை வெளியில போட்டு போகாதன்னு சொன்னதுக்கு, கம்ப்யூட்டர் கிளாஸ் போகணும்னு சொன்னதுக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகாதன்னு சொன்னதுக்கு, இதெல்லாம் தானே? ஓகே, இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? உன்னை அடக்கி வைக்கிறதுக்கா இல்லை உன்னை கொடுமைப்படுத்துறதுக்கா? உன்னோட சேஃப்டிக்கு தானே ரம்யா.
நான் சின்ன வயசுலயே என் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. என் அப்பாவும் அண்ணன் தான் வளர்த்தாங்க என்ன. அம்மா இல்லாத பொண்ணுங்கிறனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எந்த வேலையுமே தெரியாது. ஏன் ஒரு டீ போட கூட தெரியாது. உன்ன மாதிரி தான். அப்புறம் என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆச்சு. என் அண்ணி வந்தாங்க. என் அண்ணி அண்ணி மாதிரி சாஃப்டான அண்ணியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு சைக்கோ அண்ணி. நான் நல்லா அசந்து தூங்கிட்டேன்னா நான் தானா எந்திரிக்க முடியாது. என்னால என்னை யாராவது உலுக்கி விட்டாதான் என்னால எந்திரிக்க முடியும். அதை தெரிஞ்சுட்ட என் அண்ணி 4வது நாள்ல இருந்தே தண்ணியை மேலே ஊற்றி எழுப்புறது, சுடு தண்ணியை மேலே ஊற்றி எழுப்புறது, ஏன் டீல சூடு வைக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பயந்துட்டு எனக்கு 5:30க்கெல்லாம் முழிப்பு வந்துடும். எனக்கு காய்கறி கூட வெட்ட தெரியாது. அதுக்கு அவங்க என்ன பேச்சு பேசினாங்க தெரியுமா? அதெல்லாம் நீ தாங்க மாட்ட. எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை கூட போட முடியாது. அது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பேசுகிற பேச்சில் நம்ம ட்ரெஸ்ஸவே நம்மளே கிழிச்சிக்கிற அளவுக்கு கோவம் வரும். அந்த பேச்சு பேசுவாங்க. காலேஜ் படிக்கிறப்ப ஒரு 2 நிமிஷம் தான் என் ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருப்பேன். எவன் கூட பேசுகிற, எவன் கூட ஊர் மேயிற, எவன் கூட ரூம் போடுறேன்னு கேட்பாங்க. அப்படி கேவலமாக பேசுவாங்க. ஏன் அண்ணன்கிட்ட நான் காசு கேட்பேன் காலேஜ் போகிறதுக்கு. ஆனால் அவங்க சொத்துலேருந்து நான் கேட்குற மாதிரி அந்த பேச்சு பேசுவாங்க. என் அண்ணன் எங்களுக்கு மட்டும் தெரிகிற இடத்துல வச்சுட்டு போவாங்க. நான் அதை எடுத்து காலேஜ் போயிட்டு வருவேன். நான் என் பிறந்த வீட்டில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சனால தான் நீ உன் புகுந்த வீட்டில் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாதுன்னு இதை பண்ணு அதை பண்ணாதன்னு உனக்கு சொன்னேன். நான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டூர் போகாதன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த நியூஸ் தான். வெறும் காட்டு மிராண்டிகளும் ஓநாயும் பொணந்தின்னி கழுகுகளும் வாழ்ற இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியாதுன்னு தான். வெறும் 2.5 வயசு குழந்தைக்கு நடந்தது 16-17 வயசு ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு நடந்தது. நாளைக்கு உனக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் ரம்யா? இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் போவேணான்னு சொன்னேன். நீங்க என்னதான் 10 பேர் இருந்தாலும் அவனுக்கு அதுக்கெல்லாம் பயப்பட போறது கிடையாது. நீ என்ன இங்க இருக்கிற பஸ் ஸ்டாப்கா போற, இல்ல மளிகை கடைக்கு போறியா? போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறதுக்கு 200 கிலோமீட்டர் தள்ளி போற. உன்னை அங்க அனுப்பிட்டு இங்க எங்கனால வந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனாலதான் உன்னை நான் போவேணான்னு சொன்னேன். நீ வேணா என்ன அண்ணியா வேற ஆளா பார்த்துருந்துருக்கலாம். ஆனா உன்னை எப்பவுமே வேற ஆளா பார்த்தது இல்லை ரம்யா. நான் எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னு எல்லாமே ரீசன் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் உன்னோட விருப்பம். அண்ணி என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. என்னோட ஈகோனால நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ பண்ணது சரியா தப்பான்னு புரிஞ்சுக்கிட்டல, அது போதும். அண்ணி எனக்கும் டீ போட கத்து தரீங்களா? வா. ம். அம்மா காலேஜ் கிளம்பிட்டேன். அண்ணி பாய் அண்ணி. அண்ணி அப்புறம் போன் உள்ள வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க.